இனி வரும் காலங்கள்ல கூட விலை ஏற்றம் தான் இருக்கும். இப்போ கூட எதில வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிசிக்கல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாரி பண்ணலாம். ஆனா என்ன ஒண்ணு இந்த ஃபிசிக்கல் கோல்டுன்றது நீங்க நெனச்ச மாத்திரத்தில கொண்டு போய் கடையில எப்போ உங்கள்ட்ட பணம் இருக்கோ வாங்கிடலாம். ஆனா இந்த பாண்டுலாம் அப்படி கிடையாது. நீங்க வந்து அதுக்காக வெயிட் பண்ணணும். அந்த பீரியட் அவங்க வந்து ஒரு ஒரு பீரியட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலங்கள் ஒரு 4 நாள், 5 நாட்கள் மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் நீங்க போய் அந்த சவரன் கோல்டு பாண்ட வாங்க முடியும். நம்ம பணம் எடுத்து வச்சிருப்போம். வேற ஏதாவது செலவாயிடும். இல்லன்னா அந்த டைம்ல பணம் வராது. அதுக்கப்புறம் வரும். அப்படின்றப்ப அந்த ஃபிஸ் கோல்டு சவரன் பாண்ட் வந்து நம்ம வாங்க முடியாம போயிடும். அந்த மாரிலாம் நெறைய மிஸ் பண்ணவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே, நானு சவரன் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் வெளியிடல. அது ஒரு குறிப்பிட்ட தேதியில தான் அரசாங்கம் வெளியிடுவாங்க. அதுவரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பணத்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு கார் வாங்கலாம். வீட்ல ஃபேமிலி மீட்டிங் நடக்கும். இப்போ பழைய கார மாத்திட்டு வாங்கலாம். அப்படின்னோனே இவரு என்ன பண்ணிடுவாரு, இந்த பணத்த எடுத்துட்டு போய் அந்த கார் வாங்கிடுவாரு. அது அப்புறமேட்டு வரும். ஆனா பிசிக்கல் கோல்டுலாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு வாங்கணும்னு நெனச்சோமா, உடனே கொண்டு போய் கோல்ட வாங்கிடலாம். அந்த பணத்த நகையாக்கி, அத கொண்டு வந்து வச்சிடலாம். அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்.